எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக்ஸ்ட் பிளேஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் 3 முக்கிய குறிப்புகளை கொடுக்க போகிறோம். நம்பர் 1, டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஜஸ்ட் ஒரு வாரம் தான் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா? ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, சரிங்களா? சாம்பிள் மாடல் எல்லாமே காட்டுறேன். அதே போன்று உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்குல்லங்க, அதுவுமே கொடுத்துட்றோம். டெய்லி மினி டெஸ்ட்டு, சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு எல்லாமே ட்ரைவில் போட்டு கொடுத்துட்றோம். 877-896-3630, அதாவது 877-896-3630 இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு 85-250-490-11 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? 149 ருபீஸ் போட்டிருக்கோங்க. அமௌண்ட்டுக்காக கிடையாது, உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணுங்கள். சார் 100 தான் கட்ட முடியும், 120 தான் கட்ட முடியும், ரைட்? எதனாலும் ஓகே. என்எஸ்பிள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் காட்டணும். அதனால தான் குறைந்த கட்டணத்தில் தரத்திலும் தரமாக பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1200 அரௌண்ட் மாணவர்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று காட்டுறேன். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ கூட கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்ணாப்பின்னு படிச்சுட்டு இருந்தாலும் வேலைக்காகாது. நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் பாருங்கள், ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் பாருங்கள், கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறோம், சரிங்களா? எங்களால் முடிஞ்ச மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுறோம். 85-250-490-11 ஓகேங்களா? டிஎன்பிசி மாணவர்களுக்கும் நம்ம செய்திருக்கிறோம், டெட் மாணவர்களுக்கும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் எங்களால் முடிஞ்ச ஒரு 10லேருந்து ஒரு 20 மாணவர்கள் ப்ளஸ் ஒரு 10 to 20 or 30 மாணவர்கள் ஒரு முடிஞ்ச ஒரு தொகை, ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே அப்படிங்கிறனால தான், சரிங்களா? உங்களுக்கு இந்த அமௌண்ட் வேணும், எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து தேவை அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு தேவை, புரிதுங்களாங்க? எதுக்கு உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம், நாங்கள் வந்து ஒரு 20 பேருக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுக்கலான்னு இருக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், ஓகேங்களா? அப்போது எதுக்கு அந்த 100 ரூபா உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வாங்கணும். 85-250-490-11 இவங்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களாங்க? இவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி நாங்கள் ஒரு 20 பேருக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாரி 30 கூட ஆகலாம். அதிகமாக சொல்லி கம்மியாக சொன்னால் தான், அது கம்மியாக பண்ணால் தான் தவறாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம், பட் ஒரு 10-20 பேருக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அதுவுமே வந்து உங்களுக்கு இலவசம் தான், சரிங்களா? வாங்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்து இது பண்ணுறோம், ஓகேங்களாங்க? நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஹால் டிக்கெட், சரிங்களா? ஹால் டிக்கெட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து இது மாதிரி டவுட் இருக்குது, கொஞ்சம் இது மாதிரி இருக்கா, இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தகவல்னாலும் சரி, ஸோ டிஎன்டெட்டோடைய டால் ஃப்ரீக்கு கால் பண்ணி அதை சரி செய்துக்கோங்க. ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் கிளாரிஃபையாவது பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்க, நாங்கள் வந்து மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டியூட் பண்ணுறோம், இதெல்லாமே ஓகே தான். பட் இதெல்லாமே நீங்கள் அவர்கள்கிட்ட கேட்டால் தான் அது தெளிவாக இருக்கும், சரிங்களா? எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது சரி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது ஹால் டிக்கெட்டில் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது, அப்ளிகேஷன் மிஸ்டேக் இருக்குது, இது மாதிரி மாறி வந்திருக்கு, எதுனாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மளோட என்எஸ்டபிள்யூ டிஎன்டெட் பேட்சுங்க 2025. இந்த மாதிரி இன்னொரு குரூப் இருக்குது, கிட்டத்தட்ட 1200 பேர் இருக்கிறாங்க மாணவர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைக்காலஜிக்கான டெஸ்ட், ஓகே? டெய்லி சர்ப்ரைஸ் டெஸ்ட் நடக்கும், ஆர்எல்ஸ் மினி டெஸ்ட் நடக்கும், அதெல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அதே போல் இங்கிலீஷ், அதே போல் சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி தவிர்த்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ்க்கானது, மேக்ஸ்க்கானது, சயின்ஸ்க்கானது. இப்போது உட்காந்துலாம் நம்ம வந்து புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்சுக்கு கொடுத்தது தான். அதுவுமே நம்ம சமச்சீர் புத்தகங்கள் தான் எடுத்தோம். டெட்டுக்குமே நம்ம சமச்சீர் புத்தகங்கள் தான் மெயின் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் எது நமக்கு டெட்டு தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். கொஸ்டின் ஆன்சர் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. இதை நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, தமிழ் இங்கிலீஷு, அதுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம். அதுக்கான ஸ்கூல் புக் பார்த்துக்கோங்க, மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. அதே போல் நிறைய டெஸ்ட் சீரிஸும் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து 149 ரூபா தான். உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 1200 பேர் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து
தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சைக்காலஜி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ் தான். அது முடிஞ்ச பிறகு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். இப்போ ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி நம்ம பண்ணுறது, என்ன பண்ணுறது, அதுக்கான வீடியோ பதிவு, ஐடியா, அப்ரோச் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாம் எதுக்கு சார் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் பண்ணிருக்கீங்க, சத்தியமாக நம்பவே முடியல, இவ்வளோலாம் பண்ணுவீங்கன்னு தெரியல அப்படி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய மிஸ் வந்துட்டு இருக்கு. ஒரே விஷயம் தான், NSW 2025 டெட்டில் இத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, 1500 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே போன்று டெட் மாணவர்களும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஓகேங்களாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து நமக்கு எப்போ எக்ஸாமினேஷன் என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நமக்கு எல்லாமே சிலபஸும் ஈஸி, வெறும் 150 கொஸ்டின் தான். அடுத்த தடவை நமக்கு என்ன 150 இருக்குது, மேபி அது வந்து அதிகமாகிடுச்சு, இல்லை வந்து நமக்கு மைனஸ் மார்க் ஏதாவது பண்ணிட்டாங்க, இல்லை சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுவே நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அது அப்படிலாம் மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்படி மாற்றக்கூடாது. அதை தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டுறேன். ஏன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் டக்கு நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆக முடியும். ஓகே, இந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரம் எல்லாத்தையும் விட்டுங்க, எல்லா வரைக்கும் விட்டுட்டு டக்குன்னு உட்காந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். கொடுக்குற மெட்டீரியல் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, படிங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? இது டெய்லி சர்ப்ரைஸ் டெஸ்ட் நடக்குங்க. ஓகே, உங்களுக்கு ட்ரைவ் ஒன்று கொடுத்துருவோம். அந்த ட்ரைவ் தான் உங்களுக்கு மெயின் எல்லாமே. நான் கச்ச நிறைய அனுப்பிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். இது படிக்கிறதா, அது படிக்கிறதாங்கிற இதெல்லாமே சயின்ஸ்க்கான டெஸ்ட்டுங்க. டெய்லி டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு மோர் தானுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி சோர்ஸ். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஸ்டடி சோர்ஸ் இருக்கும், ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதுக்குள்ள டெஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, சர்ப்ரைஸ் டெஸ்ட், இது ஸ்கூல் புத்தகம் எல்லாமே இருக்குங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஷெடியூலுங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோஷியல் சயின்ஸ் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு வாரத்தில் எப்படி படிக்கிறது, என்ன பண்ணுறது கூட வீடியோ பதிவு கொடுத்துரும். அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணுறதுக்கு கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே போன்ற வந்து எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் தயாராருங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு எக்ஸாமில் எப்படி அணுகிறது, எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே அதுக்கான பதிவுகள் வந்துடும். ஆனால் இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்றாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் சரி, பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் 149 போட்டிருக்கோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ண சொல்லியாச்சுங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. 1000 பேர் கிட்ட ஒரு 10 பேர் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இது வந்து எங்களுடைய தொழில் கிடையாது. புரியுதுங்களா? தொழில் அப்படி இதில் வந்து வர அமௌண்ட்டு அப்படின்னு இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் இருக்குங்க. இது நாங்கள் மாணவர்களுக்கு ஹெல்ப்பு தான் பண்ணிருக்கோம். சரிங்களா? மாணவர்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கோம். என்ன சொல்லி எத்தனை பேருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி TNPSC எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே போன்று டெட்லையும் கிளியர் பண்ணணும். கம்ப்ளீட்லி ரெக்கார்டு காட்டணும். இந்த டெட்டில் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளோ முயற்சிகள் செய்து இது பண்ணியிருக்கோம். தவிர இந்த அமௌண்ட் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு பயனுமே கிடையாதுங்க. சரிங்களா? நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து சொல்கிறோம் எவ்வளோ நாளும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறது, பயப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. வெளிப்பட்டு தான் எல்லாமே நான் பேசிடுவேன் நான். அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்களா, நீங்கள் கொடுக்கறது கொடுங்க, நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா? அப்போல்லாம் யாருமே சொல்கிறது இல்லைங்க இந்த காலத்தில். நம்ம ஒர்க் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்பளம் கொடுத்தா தான் அவங்க வேலையே செய்வாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். இப்போ அவங்க வந்து தொழிலாக அதை பார்க்குறாங்க, வராங்க, போகிறாங்க, அதை நான் ஒன்றும் தவறு சொல்ல கிடையாது. அவங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டர் பிரதருக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம். இதுவே ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கலாம் தாண்டி தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அமௌண்ட்டு, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த அமௌண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ NSW ட்ரஸ்ட்டுங்கிறது கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். அதில் வந்து இவங்ககிட்ட அமௌண்ட் வாங்க யாரும் ஒரு பைசா கூட கொடுக்குறதில்ல, யார்கிட்ட வாங்குறதும் இல்லைங்க. சரிங்களா? யார்கிட்டையும் வாங்குறதும் இல்லை. எதுக்குங்க அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி என்னுடைய அண்ணனுக்கு, என்னோட தம்பிக்கு, என்னோட அக்காக்கு, என்னோட தங்கைக்கு நான் பண்ணுற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால யாரும் தேவையில்லைங்க. ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாரோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட உங்களுடைய, அதாவது உங்களுக்கு லட்சக்கணக்கான மாணவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுதான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாமே என்னுடைய அமௌண்ட்டு தான். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுறேன் மாணவர்கள். ஏதோ ஒரு 100 ரூபா கொடுத்தோம், ஏதோ ஒன்று உதவி, ஒரு பென் வாங்குறதுக்கோ, ஒரு பென்சில் வாங்குறதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது, ஏதோ ஒன்று யூஸ் ஆகுமே. 100 ரூபா தானே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில பேர் இந்த 100 ரூபா 140 ரூபா பேட்ச் போட்டிருக்கோம். அதே ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, சார் இப்போ கூட ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் மெசேஜ், என்னால் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வசதி இல்லை. அது எப்படி நமக்கு தோணும்? ஆனால் அதுதான் உண்மையாக நடந்துட்டு இருக்கு. நான் நேரில் பார்க்கல, பட் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு பார்த்துருக்கலாம், ஒரு 4 கொஷின் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே தமிழ், எல்லாமே MCQ மெட்டீரியல் தான். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தடவை கிளியர் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. எப்படி அப்படின்லாம் கேட்காதீங்க. இறங்கி உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. தேங்க்யூ.